நான் வந்து படிச்சது வந்து பாலிடெக்னிக் வந்து துரைசாபுரம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ல படிச்சேன். அப்புறமாக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பட்டுக்கோட்டையில படிச்சேன். படிச்சுட்டு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்று 2024 எக்ஸாம்ல வந்து கோட்டால 4வது ரேங்க் வாங்கியும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அதே மாரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன்ல இந்த வருஷம் 2026ல நடந்த எக்ஸாமினேஷன்ல கோட்டாவுல 13வது ரேங்கும், இன்னொரு போஸ்ட்ல அதே போஸ்ட்ல வந்து 15வது ரேங்கும் இருக்கேன். ஆ எந்த பணியும் கிடைக்கல. அப்புறம் அமைச்சர் ஐயாவ வந்து சந்திச்சு, எனக்கு ஏதோ ஒரு அரசு பணி குடுங்க, அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சேன். ஐயா வந்து உடனே வந்து மனுவ வந்து பரிசீலனை பண்ணி, எனக்கு வந்து தொழிலாளர் நலத்துறையில ஏதோ ஒரு அரசு பணிய வந்து குடுத்துட்டாங்க. 2 நாளாச்சு சார் நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணி. இன்னைக்கு வந்து பணியாணை வழங்குறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கேன். நான் முகமது பர்வேஸ் ஐயாவை சந்திச்சு, எனக்கு ஏதோ ஒரு அரசு பணி வேணும்னு சொல்லி, அவர வந்து மனு குடுத்து கோரிக்கை வச்சிருந்தேன் சார். சார் வந்து ஐயா அவர்கள் வந்து உடனே பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுத்து, தொழிலாளர் துறை நல அலுவலகத்தில எனக்கு ஏதோ ஒரு பணிய வந்து உடனே வந்து போட்டு குடுத்துட்டாங்க. நான் இப்ப வந்து வேலையில ஜாயின் பண்ணி 2 நாள் ஆச்சு சார். இப்ப வந்து என்னைய வந்து பணியாணை வழங்குறதுக்காக வர சொல்லியிருக்காங்க, வந்திருக்கேன். ஓகே தானே சார்? சார் மறந்துட்டேன். அதனால வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு, டிகிரி படிச்சுட்டு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு, அதுல கோட்டாதுர கிட்ட ரேங்க் வாங்கியும் எந்த வேலையும் கிடைக்கல. முகமது பர்வேஸ் ஐயாவ பார்த்து உடனே மனு குடுத்து, அவர் உடனே வந்து நடவடிக்கை எடுத்து, எனக்கு வந்து ஒரு பணி அரசு பணி குடுத்துருக்காங்க. இதனால என் குடும்பத்தின் சார்பாகவும் நானும் இத வந்து நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் சார்.